विष्णुपत्नी प्रसन्ना नारायण समाश्रिता दारिद्र्य ध्वंसिनी देवी सर्वोपद्रव वारिणी चक्र वरदाचार्यं शुद्ध सत्व गुरुत्तमं ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 102வது திருநாமம் தாரித்ரிய துவம்சினி தேவி என்பது. தேவி என்பது தனி தொடராக தெரிந்தாலும் கூட இது மொத்தமாக ஒரே தொடர் திருநாமமாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். அதனால தேவிங்கிறது தனி வார்த்தை இல்லை, தாரித்ரிய துவம்சினி தேவி என்பது ஒரே திருநாமம் என்றுதான் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அவருடைய விளக்க உரையில் சிறப்பாக விளக்கி இருக்கிறார். அந்த விளக்கத்தை பின்னாடி பார்ப்போம். இதை விளக்கும் விதமாக ஒரு சரித்திரத்தை முதல்ல பார்ப்போம். சோழசிகாமணி பல்லவராயன் அல்லது வீரசிகாமணி பல்லவராயன் என்றும் சொல்வார்கள், இரண்டுமே சரிதான். அந்த சோழசிகாமணி பல்லவராயன் என்பவர் ஒரு குறுநில மன்னர். அவர் ஒரு முறை ஸ்ரீ பராசர பட்டர் என்னும் ஆச்சாரியனிடம் வந்தாராம். ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் தான் பராசர பட்டர். அந்த பராசர பட்டர்கிட்ட இந்த சோழசிகாமணி பல்லவராயன் வந்து அவர் திருவடிகளில் விழுந்து சேவிச்சார். சொல்லுப்பா என்ன விஷயம்னு கேட்டார் பராசர பட்டர். சோழசிகாமணி பல்லவராயன் சொன்னாராம், இல்லை அடியனுக்கு நிறைய பெருமாளை பற்றி கேட்கணும், உபன்யாசங்கள் கேட்கணும், ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள் கேட்கணும், எல்லாமே ஆசையாக தான் இருக்கு. ஆனால் என்ன ஒன்றுன்னா, நான் ஒரு குறுநில மன்னன், அதனால என்னுடைய ராஜ்ய பணிகள்லாம் நிறையா இருக்கு. இந்த ராஜ்ய பணிகளுக்கு மத்தியில பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு அவ்வளவு தூரம் அதற்காக நேரம் ஒழிவதில்லை. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால ஒவ்வொருவர் ஒவ்வொரு விஷயத்தில் ஏழை என்று சொல்வார்கள். நான் நேரம் என்ற விஷயத்தில் நான் ஏழையாக இருக்கேன். ஏன்னா எனக்கு டைமே இல்லை. அதாவது அறிவில்லை என்றால் அறிவால் ஏழைங்கிறோம், பணம் இல்லைன்னா செல்வத்தால் ஏழைங்கிறோம், நான் நேரத்தால் ஏழை. இதை கேட்குறவங்க சொல்லுவாங்க, அவன் மட்டுமா, நம்ம எல்லாருமே அப்படித்தானே இருக்கோம், எதை கேட்டாலும் டைம் இல்லைங்கிறோம். அப்போ நேரத்தால் நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு நேரம்ங்கிறதே கிடைக்க மாட்டேங்கிறது. நிறைய உபதேசம் கேட்கணும், ஆனால் நேரம் இல்லை. அதனால அவன் என்ன சொன்னானா, பராசர பட்டர்கிட்ட சுருக்கமாக பெருமாளை பற்றி ஏதாவது உபதேசம் ஷார்ட்டாக உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்றா பாருங்க, யூடியூப்ல கூட ஷார்ட்ஸ், அதாவது 60 நிமிஷம் வீடியோ ஆச்சு, 20 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் எல்லாம் ஆகி 15 செகண்ட், 20 செகண்ட் ஷார்ட்ஸ் போட்டாதான் பார்ப்போங்கிறா. இந்த ஷார்ட்ஸுக்கு முதல்ல தொடக்க புள்ளி வச்சது யாருன்னா இந்த சோழசிகாமணி பல்லவராயன் தான். எனக்கு லாங் வீடியோஸ் எல்லாம் வேண்டாம், ஷார்ட்ஸ்ல பெருமாளை பத்தி ரொம்ப பிரீஃபா ஏதாவது உபதேசம் பண்ணா அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன்னா. பராசர பட்டர் சொன்னாராம், அப்படியா, கடற்கரை வெளியை நினைத்திரும், ஷார்ட்டஸ்ட் உபதேசம், கடற்கரை வெளியை நினைத்திரும்னார். கடற்கரை வெளியை நினைத்திரும்னா என்ன அர்த்தம்னா, பீச்சை தியானம் பண்ணுன்னார். கடற்கரை பீச் இருக்கு இல்லையா, அந்த பீச்சை தியானம் பண்ணுன்னார். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, பெருமாளை பத்தி ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க பாட்டுக்கு பீச்சை தியானம் பண்ணுன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயமாவா இருக்கு, எனக்கு பெருமாளை பத்தி சொல்லுங்கன்னா. அதாவது ஆச்சாரியர்கள் ஒரு விஷயம் சொல்றான்னா அது என்னன்னு நாம ஆழ்ந்து நோக்கணும். ஆழ்ந்து சிந்திக்காம டக்குன்னு இவர் என்ன கடற்கரையை நினைக்க சொல்றாரேன்னு நாம அப்படி நினைச்சிட்டோம்னா நமக்கு விஷயம் புரியாது. இது அடியனுக்கு எப்ப புரிஞ்சதுன்னா, ஒரு தடவை அடியனை உபன்யாசம் பண்ண ஒரு 2 நாள் உபன்யாசம்னு சொல்லி அழைத்திருந்தார்கள். நீங்க என்ன தலைப்புல பேசுவீங்க, தலைப்பு கொடுங்கன்னா நான் 2 தலைப்பு கொடுத்தேன். முதல் நாள் நீரும் நெருப்பும், 2வது நாள் விபத்தும் விபத்தும் அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். அந்த ஆர்கனைசர் திரும்ப எனக்கு மெயில் பண்ணிட்டார், சார் உபன்யாசத்துக்கு இப்படிலாம் தலைப்பு கொடுக்க கூடாது, உபன்யாசம் பண்ண போறீங்கன்னா ஒரு ஆண்டாள் திருக்கல்யாணம், சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், ஸ்ரீ ராமஜனனம் அல்லது பாகவத புராணம் இப்படி ஏதாவது தலைப்பு கொடுப்பீங்களா? நீரும் நெருப்பும், ஃபயர் அண்ட் வாட்டர், இதை தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அப்புறம் விபத்தும் விபத்தும், 2 ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடென்ட்டை பத்தி கேட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னார். நான் அப்புறம் சொன்னேன், சார் நீங்க அது அப்படி புரிஞ்சுக்க கூடாது, நீரும் நெருப்பும்னா நான் அதுக்குள்ள ஒரு விஷயம் வச்சிருக்கேன்,
அதாவது மகாலட்சுமி தண்ணீரா இருக்கா, பெருமாள் நெருப்பா இருக்கார், நீராகிய மகாலட்சுமி எப்படி பெருமாளை கூல் பண்றா, அதெல்லாம் உள்ள சொல்லுவேன்னு. அது நீங்க தலைப்புல சொல்லவே இல்லையேன்னார். சார் தலைப்புல சொல்லிட்டா சஸ்பென்ஸ் இருக்காது. அப்புறம் விபத்தும் விபத்தும்னு இருக்கேன்னு கேட்டார். அது பெரிய ரகசியம், அது பின்னாடி கவசம் கணக்கிலே ஒரு கதையில வரும், அப்ப பாத்துக்கோங்கன்ட்டேன். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்போ ஒரு சுருக்கமா ஒரு விஷயம் கேட்சியா சொல்றோம்னா ஓஹோ அவ்வளவுதான் நினைக்க கூடாது. அது உள்ளுக்குள்ள ஏதாவது விஷயம் இருக்கும். என்னன்னா பராசர பட்டர் பீச்சை நினைச்சுக்கோன்னார், கடற்கரை வெளியை நினைத்திரும்னார். அவனுக்கு ஒன்றும் புரியல, பீச்சை இதுக்கு நான் நினைக்கணும்னா. அப்புறம் தான் பராசர பட்டர் விளக்கினாராம், நான் எந்த கடற்கரையை சொன்னேன்னு கொஞ்சம் நன்னா கவனி. நம்ம ஏதோ மெரினா பீச்சோ எலியட்ஸ் பீச்சோ அது இல்லை. என்ன பீச்னா சேதுக்கரை, திருப்புல்லானியில சேதுக்கரைக்கு ராமபிரானோடு வானர சேனை மொத்தமும் வந்து விட்டார்கள். கடலை எப்படி கடப்பதுங்கிறத பத்தி இனிதான் சிந்திக்க வேண்டும். இரவு பொழுது வந்தது. அப்போ வானர வீரர்கள்லாம் ராமலட்சுமணால்கிட்ட சொன்னாலாம், இரவு நேரம் வந்துருத்து, நீங்கள்லாம் ராஜகுமாரர்கள் நிம்மதியா தூங்குங்கோ, இரவு முழுவதும் நாங்கள் விழித்திருந்து காவல் காக்கிறோம்னு சொன்னார்களாம். சரிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் உறங்குவது போல் செல்கிறார்கள். ஆனா என்ன ஆச்சான், ஒரு 12 மணி நள்ளிரவு வந்தவாறே வானரர்கள் அத்தனை பேரும் தூங்கிட்டாலும். ஆனா இரவு முழுவதும் கையும் வில்லுமாக ராமனும் லக்ஷ்மணனும் விழித்திருந்து சுத்தி 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 வந்து வானர சேனையை ராமலக்ஷ்மணர்கள் காத்தார்கள். அப்போ வெளியிலேருந்து பாக்குறவாளுக்கு என்னமோ ஆஹா வானராள் சொல்லிட்டாலே வானரர்கள் ராமலக்ஷ்மணால காக்க போறாளான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா உண்மையில் அந்த சொன்ன வானரர்கள் அத்தனை பேரும் உறங்கிட்டா, ராமனும் லக்ஷ்மணனும் விழித்திருந்து மொத்த வானர சேனையையும் காவல் காத்தார்கள் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம தூங்கும் போது என்னை காப்பாத்துன்னு நாம பகவான்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கோமா? கேட்கணும் தான். அப்கோர்ஸ் இறைவனை தியானிச்சுட்டு தான் தூங்கணும், கார்த்தால எழுந்துக்கும் போது பகவானை நினைக்கணும், எல்லாம் ஓகே. ஆனா எத்தனை பேர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இறைவன் தன் காரியத்தை பண்ணிட்டே தானே இருக்கான். உபனிஷத் சொல்றது, பிராக்யேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா ந பாக்கியம் கிஞ்சன வேத நாந்தரம். உறங்கிக் கொண்டிருக்கும் போது பகவான் வந்து இந்த ஜீவாத்மாவை அணைத்துக் கொள்கிறான், அரவணைத்து இவன் பாதுகாப்பாக உறங்கும்படி பண்றான். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி தூங்குறோம்னா நாளை காலை நாம் எழுவோங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அவன் காப்பாத்தி முழிச்சுக்க வைக்கிறான். நேற்று இருந்த நினைவு இன்று தொடரும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவன் தொடரும்படி அனுகிரகம் பண்றான். என்ன தூங்கி எழுந்தவர் திடீர்னு நான் யாரு, நான் எங்க இருக்கேன்னு யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா அப்படியும் ஆகலாம் இல்லையா? அப்போ இது எல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணி இப்படி நம்மை வாழ வைத்திருக்கிறான். பராசர பட்டர் சொன்னாராம், அப்ப நீ யோசிச்சு பாரு, இரவில் நாங்க காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு தூங்கின வானரால கூட பெருமாள் தான் உண்மையில காப்பாத்திருக்கார். அப்போ நீயும் இரவில் தூங்கும் போது உன்னை பெருமாள் தானே காப்பாத்துறார். அப்போ நீ கேட்காத நீ தூங்கும் நேரத்திலேயே உன்னை காப்பாத்துறாருனா, நீ விழிச்சுட்டு இருக்கும் போதும் உன்னை காப்பாத்துறது யாரு? அதே பெருமாள் தான். இதை புரிஞ்சுக்கோ போறோம்னார். நாம என்ன புரிஞ்சுக்கலன்னா, அவர் தான் எப்போதும் நம்மளை காப்பாத்தின்னு இருக்கார். அதை நாம புரிந்து கொள்ளாமலேயே அவர் காப்பாத்த நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அவர் காப்பாத்துவாருங்கிறத நாம புரிஞ்சுன்னு இருந்தாலே போறோம். அவர் எப்போதும் தன் கடமையை சரியாக செய்து விடுவார். அடுத்த விஷயம் சொன்னாராம் பராசர பட்டர், உன்னோட நாட்டை ஏதோ குறுநில மன்னன் நீ காப்பாத்துற, அதனால உனக்கு நேரம் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கியே, உன் நாட்டை கூட நீ காப்பாத்தல, உண்மையில பெருமாள் தான் காப்பாத்தின்னு இருக்கார். ஏன்னா நாட்டுல நன்னா மழை பெய்யணுங்கிறோம். மழை பெய்யறது நம்ம கையிலயா இருக்கு? சரி மரங்கள் நடலாம், இதெல்லாம் பண்ணலாம். எது நாம பண்ணாலும் கூட மழை கொடுக்கறது பகவான் கையில இருக்கு. இது போல இன்னும் எத்தனையோ விஷயங்கள், இயற்கை சீற்றம் வராம இருக்கணும், நாடு சுபிக்ஷமா இருக்கணும், எல்லாமே வெறும் மனிதனால் தீர்மானிக்க முடியாது. பகவான்னு நமக்கு மேல ஒருத்தன் இருந்து தீர்மானிக்கிறான். அவன் எல்லோருக்கும் நல்லது செய்வான். அப்ப அதை நீ ரியலைஸ் பண்ணா உன்னுடைய கடமையே பெருமாளுக்கு செய்யற பூஜையா நினைச்சு கடமையும் சரியா செய்யலாம். அதே நேரத்துல பகவான் எப்போதும் நம்மை ரட்சிப்பான் என்ற உறுதியோடும் நீ இருக்கலாம். இதுதான்டா நான் பண்ண ஷார்ட் உபதேசம். கடற்கரை வெளியை நினைத்திரும். அப்ப அந்த பீச்சை நினைக்க 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 அந்த சேத்துக்கரையில எப்படி ராமன் சுத்தி 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 வந்து வானரங்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றினான், அது போல் பகவான் நம்மை காப்பான்னு உறுதியோரும் போயிட்டு வார்னார். அவன் சொன்னானா, இப்ப எனக்கு நிறைய டைம் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்னா. ஏன்னா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பக்தின்னா என்னமோ கஷ்டப்பட்டு பண்ணணும், அதுக்கு நம்ம டைம் இல்லையே, டைமால ஏழையா இருக்கோமே நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பராசர பட்டர் காட்டின வழி, எல்லா டைமும் பெருமாள் தான் நம்மளை காப்பாத்துறாருன்னு புரிஞ்சுனுட்டா அடுத்த நிமிஷம் ஓஹோ இப்ப நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கே. ஏன்னா எல்லா நேரமுமே நாம பெருமாளோட தான் அசோசியேட் ஆகி இருக்கோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கல, பெருமாளோடு அசோசியேட் பண்றதுக்கு புதுசா டைம் வேணும்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இருக்கிற டைம் எல்லாமே நாம் அவனோடு தொடர்பில் தான் இருந்து கொண்டே இருக்கிறோம். இதை புரிஞ்சுண்டா நிறைய நேரம் கிடைச்சுடுத்தேன்னா பராசர பட்டர் சொன்னாராம். அதுதான் ஸ்ரீரங்க நாச்சியார் அனுகிரகம்.
ஏன்னா தாயார் எல்லாவித ஏழ்மையை வறுமையை எல்லாம் போக்குபவள். உனக்கு நேரம் இல்லை, நேரத்தால் ஏழைன்னு சொன்ன அந்த நேரமின்மை என்னும் ஏழ்மையையும் தாயார் போக்கிட்டான்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் பராசர பட்டர். அதனாலதான் தாயாருக்கு தாரித்ரிய துவம்சினி தேவி என்று திருநாமம். தாரித்ரியம் என்றால் வறுமை. அது நேரம் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், அறிவில்லாம இருக்கலாம், சாஸ்திர நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இது எல்லாமே ஏழ்மைதான். இந்த எல்லாவித ஏழ்மையும் துவம்சினி அழிப்பவள், அழிக்கக்கூடிய தேவி. தேவி என்றால் தேவனாகிய பகவானுக்கு துணையாக இருப்பவள். அப்போ தாரித்ரிய துவம்சினி தேவி என்றால் இப்படி நம்முடைய எல்லாவித ஏழ்மையையும் போக்கும் தேவியாக விளங்குபவள் என்பதுதான் பொருள். டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம். தாரித்ரிய துவம்சனம் கிருத்வா பக்தானாம் தீவ்யதீதிசா தாரித்ரிய துவம்சினி தேவி நாம்னி தேவி து இமேனுதே. அதனால நம்முடைய எல்லாவித வறுமைகளையும் போக்கக்கூடிய தேவி தாரித்ரிய துவம்சினி தேவி 102வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீரங்க நாச்சியாரை தியானித்துக் கொண்டு தாரித்ரிய துவம்சின்யை தேவ்யை நமஹா, தாரித்ரிய துவம்சின்யை தேவ்யை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் எந்தவித வறுமையும் வராமல் ஸ்ரீரங்க நாச்சியார் ரட்சிப்பாள். நன்றி, வணக்கம்.